Hi guys, welcome back to our channel. This is Resha here. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு சூப்பரான லஞ்ச் ரெசிபி and most peopleக்கு ஃபேவரட்டான ரெசிபி that is biryani. egg dum biryani. ரொம்ப ஈஸி. ரெகுலர் பிரியாணி மாதிரி நம்ம வந்து நிறைய ரைஸ்லாம் ஒழுங்கா இல்லைன்னா பிரியாணியே ரொம்ப லைக் டிசாஸ்டர் ஆயிடும். பட் இப்போ அப்படி இல்லை. we're going to do it in layer type. so layer பண்றதுனால உங்களுக்கு வந்து கண்டிப்பா ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கும். I can give you a guarantee. so you can just follow this video fully clear up full watch pannunga and do step by step and you will get an amazing biryani in the end. And before that, do not forget to subscribe to our channel and click on the bell icon. appada na potra videos ellame ungalku regular ah varum. Yeah, so let's get started. இந்த ரெசிபிக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் வந்து ஒரு 2 to 3 tablespoon ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதோட கொஞ்சமாக சால்ட், பிஞ்ச் ஆஃப் சால்ட், பிஞ்ச் ஆஃப் ரெட் சில்லி பவுடர், பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆயிலில் நம்ம வந்து பாயில் பண்ணி வச்சுருக்க எக்கை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். எக்கு வந்து இந்த மசாலோட நல்லா டாஸ் பண்ணிவிட்டு அப்படியே ரோல் பண்ணிகிட்டே இருங்க. பண்ண உங்களுக்கு வந்து ஒரு லேயர் வந்து ஒரு அழகாக ஃபார்ம் ஆகும். அண்ட் இந்த மாதிரி ஷேட் வரும்போது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதே பேனில் இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆயிலில் ஒரு 2 வெங்காயம் நல்லா ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணதை வந்து ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். நான் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு 2 பெரிய சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இதை மைக்ரோவேவில் கூட யூஸ் பண்ணலாம். ஆர் யூ கேன் ஆல்சோ ஏர் ஃப்ரை இட். உங்களுக்கு வந்து ரொம்ப ஆயில் உரிய வேணான்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் ட்ரை தட் அஸ் வெல். இப்போது அதே பேனில் 1 tablespoon cumin ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் ஆட் பண்ணிவிட்டு சீரகம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதோட 2 பெரிய சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் ஸ்லைஸ் பண்ணதை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா டாஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது வெங்காயத்தில் லைட்டாக கலர் சேஞ்ச் வரும். இதோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 tablespoon ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 to 3 minutes நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இதோட ரா ஸ்மெல் எல்லாம் போயிடும். ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் இதோட நம்ம க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் வந்து 2 க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கிறேன். க்ரீன் சில்லியோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1 teaspoon, இதோட 2 teaspoon சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இதோட கொரியாண்டர் பவுடர், மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் வந்து 3 tablespoon ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கடைசியாக 1/2 teaspoon கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கொஞ்சமாக சால்ட். அண்ட் இதோட 2 தக்காளி நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் கலர் சேஞ்ச் வரும். இந்த ஸ்டேஜில் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3-4 tablespoon தயிர் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா மசாலாவும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி உங்களுக்கு நல்லா ஆயில் பிரிகிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் இதோட கொத்தமல்லி, புதினா கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவோட ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்ராக்சிமேட்லி 200 ml ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஒரு 2 to 3 minutes வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பாயிலிங் ஸ்டேஜ் மாதிரி உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எக்கை வந்து இதில் பொறுமையாக ஆட் பண்ணிக்கோங்க.
எக் பிரியாணியோட மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து சிம்மை லோ பண்ணிவிட்டு நம்ம ரைஸ் பண்ணுறதுக்கு போயிடலாம். ஸோ ரைஸ்க்கு வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் ஃபுல்லாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 liters ஆட் பண்ணிவிட்டு பாயில் பண்ணி வச்சுட்ருக்கேன். இதில் வந்து நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து சின்னமன், கார்டமம், க்ளோவ் அண்ட் ஸ்டார் அனைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அனாசிப்பூ, அப்புறமா ஒரு எலுமிச்சைப்பழம். இதை வந்து லெமன் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு அந்த லெமனோட பீலை அப்படியே அதிலே போட்டுருங்க. இதை நல்லா பாயில் பண்ணட்டும். பாயில் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் சைட் பை நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸை வந்து சோக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் அது நல்லா டிசால்வ் ஆயிரும். பாயிலிங் ஸ்டேஜ் வரும்போது இதோட நம்ம சோக் பண்ணி வச்சுருக்க ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ரெசிபிக்கு 2.5 கப் ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எனி பிராண்ட் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இந்தியா கேட் ப்ரௌன் பேக்கெட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு குக் ஆகட்டும். ஸோ ஃபியூ மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ரைஸ் குக் ஆகிட்ருக்கும். நம்ம வந்து இதை ஒரு 80% குக் ஆகும் போது நம்ம வந்து எடுத்து தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த பாயிலிங் ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த லெமன், ஸ்டார் அனைஸ்லாம் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிரும். ஸோ உடனே வந்து அதை எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு பிளேட்டில் பரப்பி வச்சுக்கோங்க. இந்த ரைஸை தான் நம்ம வந்து லேயர் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் இல்லை பெரிய பிளேட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்க ரைஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்க மசாலாவில் வந்து கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட நம்ம வந்து ஃப்ரைட் ஆனியன்ஸ், நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த ஆனியன்ஸை வந்து லைட்டாக கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதோட நம்ம தனியாக ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்க ரைஸ் அதை வந்து லேயர் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் லேயர் பண்ணதுக்கப்புறம் அகெயின் இதோட கொத்தமல்லி, புதினா ஃபைனாக சாப் பண்ணதை ஆட் பண்ணிவிட்டு அண்ட் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அகெயின் யூ ஹேவ் டு ரிப்பீட் தி சேம் ஸ்டெப் அகெயின் அண்ட் அகெயின். ஸோ நம்ம ஃபைனல் இயருக்கு வந்தாச்சு. ஃபைனல் இயரில் கடைசியாக நம்ம ஆனியன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து கேசர் வித் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 5 to 6 grams ஆஃப் கேசரை வந்து கொஞ்சமாக 1 teaspoon மில்கில் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான கலர் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ டேஸ்ட் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது தம் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் லேயர் பண்ணதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு பெரிய தோசைக்கல் எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம குக் பண்ணி வச்சுருக்க அந்த பாத்திரத்தை வந்து வைக்க போகிறோம். அதுக்கு மேலே வந்து திருப்பி க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து லோ ஃப்ளேமில் ஒரு 10 minutesக்கு வச்சு குக் பண்ணிக்க போகிறோம். ஸோ பேலன்ஸ் 80% மட்டும் தான் நம்ம குக் ஆகிருக்கு அண்ட் அதர் 20% வந்து அதில் குக் ஆகிக்கிறோம். ஸோ 10 minutes லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். அண்ட் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதோட நீங்கள் நல்லா கீ ஆட் பண்ணிக்கோங்க.
கீ ஆட் பண்ணிவிட்டு பொறுமையாக லைட்டாக கிளறினீங்கன்னா உங்களுக்கு வந்து உடையாமல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக செம்ம டேஸ்டியான ஒரு பிரியாணி ரெடி ஆயிரும். இப்போது நம்ம பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் லைட்டாக மசாலாவோடு எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஷேட் வரும். ஸோ இப்போ நான் மேலே இருக்க லேயர் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு கீழே தான் நம்மளோட மசாலாஸ் இருக்குது. ஸோ ஜென்டலாக நம்ம மிக்ஸ் பண்ணாலே நம்மளுக்கு வந்து பியூட்டிஃபுல்லாக கிடைக்கும். இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்க அந்த சாஃப்ரனோட கலரே பார்த்திங்கன்னா ரைஸில் ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இப்போ கீழே இருக்க மசாலாஸ் அவ்வளோ மிக்ஸ் பண்ணி நான் சர்வ் பண்ணுறேன். அண்ட் இட் லுக்ஸ் வெரி நைஸ் அண்ட் டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மெயினாக இந்த ரெசிபியோட ஹைலைட்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ். ஸோ பேசிக்காக நீங்கள் வந்து ஆனியன்ஸை ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப கருக விட்டுறாதீங்க. பிகாஸ் அதோட டேஸ்ட் கிளியராக தெரிஞ்சிடும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஆனியன்ஸை ரொம்ப பிளாக் ஆக்குறீங்கன்னா அது கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் வந்து டார்க் ப்ரௌன் வந்தாலே வந்து ரொம்ப கேரமலைஸ் ஆகி பர்ஃபெக்டாக அந்த பிரியாணி சாப்பிடும் போது இட் லுக்ஸ் ரியலி நைஸ் அண்ட் டேஸ்ட் ஸோ குட். ஸோ டூ ட்ரை இட் அவுட். I hope you like this video. If you like this video, do not forget to try this recipe out. And adukku munnadi நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. And also இந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலரா டக்கு டக்குன்னு வரும். So that's all about today's video and I'll see you in the next one. Bye bye.